அடுத்ததாக இன்றைய தினம் சிங்கள பத்திரிகைகளில் வெளியாகிய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். லங்கா தீப் பத்திரிகையிலே பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கின்றது. நான் இப்போ நீங்கள் நினைக்கலாம், இந்த சிங்கள பத்திரிகைகளை எவ்வாறு இவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள், தமிழ் பத்திரிகைகளை அவ்வாறு ஏன் பெற முடியவில்லை? நல்ல ஒரு கேள்வி. இதற்கான பதிலை நான் பிறகு சொல்கின்றேன். சரி, IMF එක්ක ඉදිරියට යනවා ජීවන බර අඩු කර සාන දෙනවා. ජනපති අනුර ජාතිය අමතමින් කියයි. IMF உடன் முன்னோக்கி செல்வோம், வாழ்க்கை செலவை வாழ்க்கை சுமையை குறைப்போம், நடுவ நிமவன துரு பாஸ்போர்ட் லொக்கா ரிமான் நியோக கடகரலா அதிச்சோதனா பாரதி. அதாவது நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டுக்காக நாங்கள் பெரியவர் என்று சொல்லுவோம் தானே, இந்த பாஸ்போர்ட் லொக்கா ரிமான். மெதிசபைய கலின் விசுருவா மந்த்ரின் அசூபாக்கட்ட பென்ஷன். நான் முதலில் குறிப்பிட்டேன் தானே, ஓய்வூதியம் இல்லை என்று. அதாவது ஒரு வருட காலம் இன்னும் இருக்கும்போது பாராளுமன்றத்தை கலைத்ததன் காரணமாக 85 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பென்ஷன் இல்லை, ஓய்வூதியம் இல்லை. 85 பேர். சரி, இன்றைய அத பத்திரிகையின் செய்தியை பார்க்கலாம். அதிகரணයට அபாச கலாய் ஆகமன விகமன பாலக ரிமாண்ட். அதாவது நான் அந்த முதலில் குறிப்பிட்ட குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் கைது தொடர்பான செய்தி. IMF சமக கடினமின் சாக்கச்சா ஆரம்பிக்கிறனவா. அதாவது IMF உடன் மிக விரைவிலே நாங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போம் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி. அடுத்ததாக தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். වෙනස්කම් කිරීමට පෙර ආර්ථිකය ස්ථාවර මට්ටමකට ஒசவா தැබීම அத்தியாவசியයි. மாற்றங்களை செய்வதற்கு முன் பொருளாதாரத்தை உயர்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துவதே அவசியமாக இருக்கின்றது என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். ජනපති ලේකම් කාර්යාලයේ වාගන භාර නොදී තැන තැන ගාල් කිරීම ගැන පරීක්ෂණයක් වාගන 29ක් අතුරුදාන්. ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பமாகி இருப்பதாகவும் 29 வாகனங்களை காணவில்லையாம். இப்படி செய்தி வந்திருக்கின்றது இன்றைய தினமின பத்திரிகை. அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையின் செய்தியை பார்க்கலாம். திவைன பத்திரிகையின் செய்தி இதுதான் பிரதான தலைப்பு செய்தி. அதட்ட வடா ஹொந்த ஹெட்டாக் என்று சொல்லியிருக்கின்றார் ஹனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி. இன்றைய விட நாளைய நாள் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். பாஸ்போர்ட் லொக்கா நடுவ நிமவனத்தேக் ரிமான் என்ற செய்தியும் வந்திருக்கின்றது. அதாவது பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டாளர் அல்லது குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் கைது தொடர்பாக. அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகையை பார்க்கலாம். රට ගොඩනැගීමට අවංකව එක්වන සියලු දෙනාට දොරටු විවෘතයි. அதாவது நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அனைவருக்கும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான உரிமை உண்டு. எனவே அந்த கதவு திறந்திருக்கின்றது, அனைவரும் வரலாம். நவம்பர் 11 පැවැත්වන මාචන්දයට கோட்டி 1100ක් ඕනේ. நவம்பர் மாதம் 11ஆம் தேதி என்று இங்கு இருக்கின்றது. ஆனால் 14ஆம் தேதி என்று நேற்று சொல்லப்பட்டது. பொது தேர்தலை நடத்துவதற்கு 1100 கோடி ரூபாய் தேவையாம். அடேங்கப்பா. சரி, எப்படி இருக்கும்போது நான் அந்த முதலிலே குறிப்பிட்டேன், ஏன் உங்களுக்கு சிங்கள பத்திரிகைகள் கிடைக்கின்றது ஆனால் தமிழ் பத்திரிகைகள் ஏன் கிடைப்பதில்லை என்ற அந்த ஒரு கேள்வி இருக்கின்றது. அதற்கான பதிலை கூறுகின்றேன். எல்லா சிங்கள பத்திரிகைகளையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக சென்று பார்க்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். காலை பொழுதிலே 3:30 அதிகாலையிலே அவர்கள் பதிவேற்றம் செய்து விடுவார்கள். ஆனால் தமிழ் பத்திரிகைகள் காலை 7 மணி ஆனாலும் பதிவேற்ற மாட்டார்கள். இதுதான் கொடுமை. என்ன செய்ய, எங்களால் முடிந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் தருவோம், தொடர்ந்தும் உங்களோடு பயணிப்போம். எனவே நீங்களும் எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு, இன்றும் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் பிரேமானந்த். வணக்கம்.